நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா போன்ல இருந்து அவங்க தொடர்ந்து நிறைய தடவை கால் ட்ரை பண்ணிருக்கிறது ஒரே நம்பருக்கு தான். நீரஜா நம்பருக்கு தானே? ஆமா, நீரஜா மக அப்படின்னு சேவ் பண்ணிருக்காங்க. ஒரு சில நாள்ல 7-8 தடவை கால் பண்ணிருக்காங்க. அத்தை பேசிருக்காங்களா? இல்ல, எந்த காலும் போகல. நானும் இன்னைக்கு கால் பண்ணி பார்த்தேன், அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவ சிம்ம மாத்திருப்பான அப்பவே அத்தை கிட்ட சொன்னேன். அத்தை அதை நம்பவே இல்ல. அப்புறம் உங்க அப்பாவுக்கும் நிறைய தடவை கால் பண்ணிருக்காங்க. நீரஜாக்கு அவங்க மெசேஜ் கூட அனுப்பியிருக்காங்க. அம்மா, நீ எங்க இருக்க, எதுக்கு ஃபோன் எடுக்கல, சீக்கிரம் எனக்கு கால் பண்ணுன்னு. ஆனா எதுக்குமே ரிப்ளை வரல. எவ்வளவு டேலண்டா! அத்தையை ஏமாத்திட்டா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. அப்படி நீரஜாவால ஈஸியா தப்பிக்க முடியாதுங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அவ கண்டிப்பா மாட்டுவா. அவ பண்ணது சின்ன திருட்டு இல்லையே. அட்டெண்ட் பண்ணா யாருன்னு தெரியலங்க. கட் ஆகிறதுக்கு முன்னாடி எடு இருந்தோ. ஒருவேளை அத்தையா இருந்தா எடு இருந்தோ. யார் இருந்தோ? பாட்டுங்க, கம்பெனியோட ஆஃபர் கால். இந்தோ, நீ மாத்திரை சாப்பிட்டியா? ம். ஆனா நீ சாப்பிட்றதெல்லாம் கம்மியா தான் சாப்பிட்ற, நான் கவனிச்சேன். நான் சொன்னா நீ வருத்தப்படுவேன் தான் நான் சொல்லாம வந்துட்டேன். அம்மாவை நினைச்சு என்னால சரியா சாப்பிட முடியலங்க. ஆனா நீ மாத்திரை சாப்பிடணும்ல. அத்தை நாளைக்கு கூட வந்துருவாங்க. ஆனா நீ சரியா சாப்பிடணும்ல. இன்னைக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு நாளைக்கு சாப்பிட முடியுமா? ஆனா குழந்தைய பத்தி மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. சரி, போட்டு விடு, பாத்துக்கலாம். அம்மாவும் கண்டினியூஸா மாத்திரை எல்லாம் சாப்பிடணும். நைட்டு சாப்பாடுக்கு முன்னாடியும் அப்புறமும் மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கு. இப்ப அவங்க என்ன செய்வாங்க எனக்கு தெரியல. என்னோட அம்மா. நீ திரும்ப திரும்ப அத்தையை நினைச்சே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. நம்மளால இந்த ராத்திரியில என்ன பண்ணிட முடியும்? நீ போய் படுத்துங்க. என்னங்க? எல்லாத்தையும் காலையில பேசிக்கலாம். நீ வா, வந்து படு. நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். இருந்தாலும் என் அம்மா எங்க போயிருப்பாங்க?
என்னாச்சு? அம்மாக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேங்க. நான் கனவு கண்டேன். அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை. வெறும் கனவு தானே நந்து? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தேவையில்லாம கனவு வருமா? நீ அத்தையை நினைச்சுக்கிட்டே தானே படுத்துங்க. அதனாலதான் கனவு வந்திருக்க. இருந்தாலும் குடிக்க தண்ணி வேணுமா? இந்தா குடி. கடவுளே காப்பாத்து. எந்திரிக்க வேணாம், அப்படியே படுங்க. படுங்க. என்ன சொல்றீங்க? விடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அக்கா நீங்க ரெஸ்ட் எடுங்க. டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு, வந்துருவாரு. நான் எப்படிமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்? ஒரு சார் தான் இங்க உங்களை கூட்டிட்டு வந்தாரு. சாரா? அம்மா அது யாரு? தோ இவர்தான். ஜேபி, பார்வதி, நீங்க என்ன எதிர்பார்க்கல இல்லையா? ரயில்வே ட்ராக் பக்கத்துல நானும் உன்னை சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. நான் கார்ல வந்துட்டு இருந்தேன். ரயில்வே கிராசிங்ல 10 நிமிஷம் கார் நின்னுது. கொஞ்ச தூரத்துல யாரோ நடந்து வந்துட்டு இருந்தாங்க. யாரோ தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்கன்னு நினைச்சேன். அது என் மனசுல தோன்றின ஒரு பிரமையும் நான் வந்து பார்த்தப்போ, அப்போ நீ மயக்க நிலைமையில இருந்த. உனக்கு என்ன ஆச்சுமா? என்கிட்ட எதையுமே கேட்காதீங்க. எல்லாருக்கும் முன்னாடி நான் தோத்து போயிட்டேன். ஏய் பார்வதி, அழக்கூடாது. ச்சே, இங்க பாரு, அழாத, அழாதம்மா. எந்திரிக்காத, உட்காரு உட்காரு. உங்களுக்கு நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ண தெரியுமா? நீங்க போன் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நீங்க எங்க தான் போனீங்க? எனக்கு ஏன் நீங்க கால் பண்ணாம இருந்தீங்க? கால் அட்டன் பண்றதுக்கோ உன்னை திருப்பி கூப்பிடுறதுக்கோ முடியாத சூழ்நிலையில இருந்தேன். நிறைய சம்பவங்கள் நடந்துருச்சு. வெளி உலகத்துக்கு சம்பந்தமே இல்லாம கொஞ்ச நாள் நான் வாழ வேண்டியிருந்தது. ஐயோ, சிலர் மேல எனக்கு சந்தேகம் இருக்குது. கன்ஃபார்ம் இல்ல. நான் சந்தேகப்படுறது யாருன்னு உனக்கு தெரியும் போது உனக்கு நம்பவே முடியாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் சொல்றேன். நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான். பெங்களூர்ல இருந்து ஒரு பொண்ணு நீரஜான்னு என்னோட பொண்ணா, அதாவது எல்லாம் எனக்கு தெரியும். என்னோட தப்புதான். என் அண்ணன் சொன்ன எல்லாத்தையுமே நான் கண்ணை மூடி நம்பிட்டேன். யார்கிட்டயும் எதுவும் யோசனை கேட்காம என்கிட்ட இருந்த எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டா.
இப்ப என்ன நினைச்சாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. ஆனா ஆ, போதுமா, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. எல்லாம் கைவிட்டு போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? முதல்ல உன்னோட உடம்பு சரியாகட்டும், அப்புறம் நம்ம இதை பத்தி பேசுவோம். தைரியமா இரு, நான் உன் கூட இருக்கிறேன். நானும் பேப்பரை படிச்சுட்டேன். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எந்த நியூஸும் இல்லை. டீ எடுத்து குடிங்க. காலங்கத்தால இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ரெடி ஆகலையா நீங்க? ரெடி ஆகணுமா? எதுக்கு? அம்மாவை கண்டுபிடிக்கணும்ல. ராத்திரி ஃபுல்லாக நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு தாம்மா வந்தோம். அதனால இதுக்கப்புறம் தேட வேண்டாமா? நீங்க ஏன்பா இப்படி சொல்றீங்க? நேத்து பகல்ல இங்க இருந்து போனவங்க, நீங்க எங்க அமைதியா இருக்கீங்க? எந்த ஐடியாவும் இல்லாம எங்க போய் பாக்குறது இந்து? அது சரி, நீங்க அப்படி சொல்றீங்களா? உங்க அத்தை மேல நீங்க காட்டுற பாசம் இவ்வளவுதானா? இந்து, எல்லாரும் அவ்வளவுதான். அந்த குடும்பத்துல இருந்து வந்த உடனே பார்வதிக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல அகதி மாதிரி வந்து தங்கி இருக்க ஒரு பொம்பளை, அவ்வளவுதானே? ஏமா இங்க பாரு. ஒன்னும் பேச வேண்டாம், எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்து, நீங்க ஏதோ பேச வேண்டாம். உங்களுக்கு அம்மா உங்க அப்பாவோட தங்கச்சி மட்டும் இல்ல, பிறக்க போற நம்ம குழந்தையோட பாட்டிங்க. இந்து, அம்மா இந்து, கொஞ்சம் மெதுவா பேசு. சுமதி உள்ளதான் இருக்கா. நான் ஏதோ பேசாம இருந்த பிரச்சனை இல்லல்ல. யாரும் போக வேண்டாம், இங்கே இருங்க. நான் போய் தேடிக்கிறேன். அவங்க ஏன் அம்மா தானே, என்னால இங்க இப்படி நிம்மதியா உட்கார்ந்திருக்க முடியாது. உன்னுடைய ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு புரியாமல அத்தைக்கு எந்த ஒரு கெட்டதும் நடந்திருக்காதுன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா நேத்து எனக்கு கனவு வந்துச்சு, அம்மாக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் உன்னோட யோசனைகள் தான். அப்படி என் மனசை என்னால சமாதானப்படுத்திக்க முடியலங்க. நீ கவலைப்பட்டு இருக்காத, மத்தியானத்துக்குள்ள கண்டிப்பா அத்தை வந்துருவாங்க. இல்லனா எங்க போயிருக்காங்கன்ற தகவல் கிடைச்சிரும். அது வரைக்கும் அமைதியா இரு. அது வரைக்கும் நான் தேடாம இருக்க போறதெல்லாம் இல்ல. கார் எடுத்துக்கிட்டு இப்பவே கிளம்புறேன். சொல்றது கொஞ்சம் கேளுமா. பார்வதி அம்மா காணாம போனதுல இருந்து அருண் வருத்தமா இருக்காரு. நீ ஒவ்வொன்னா சொல்லி அவரை மேலும் மேலும் டென்ஷன் ஆக்காத. டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. பாடி பெயின் இருந்ததுன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போக சொன்னாங்க. வேணுமாமா? வேண்டாம், ஆ, இப்ப எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்புறம் என்ன, போலாம். என்னது என்னமோ யோசிச்சுட்டு இருக்க? எங்க போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். என்ன ஆனாலும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு மட்டும் போக கூடாது. அவங்க யாரையும் பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நீ போகிறதுக்கு எந்த இடமும் இல்லைன்னு சொல்றியா? நம்மளால இங்க இருக்க முடியாதுல்ல, அதனால போலாம். என் கூட தானே நீ வர, அப்புறம் என்ன? எந்திரிச்சு வாமா. நாம இப்ப எங்க போறோம்?
எங்க போகணும்? நீ எங்க போக சொல்றியோ நான் அங்க வண்டியை விடுறேன். நான் போகிறதுக்கு எந்த இடமும் இல்லையே. நான் தான் எல்லாத்தையுமே வீணாக்கிட்டேன்ல. ஒரு வேலை பண்ணலாம். ரொம்ப டயர்டா இருக்கல, நீ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வா, நான் உன்னை எழுப்புறேன். ஏன் வீட்டுக்கா? நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? நாம 2 பேரும் இங்கே தானே வந்தாகணும். இங்க இப்ப யாருமே இல்ல. இப்ப இந்த வீடு என் பேர்லயும் இல்ல. என்ன இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, இறங்குமா. இல்ல வேண்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பரவாயில்லம்மா, நான் தானே கூப்பிடுறேன், இறங்கி வா போலாம். வா பார்வதி. அங்க நின்னுட்டு இருந்தா ஏறி வாமா. வா. நீ தான் இதை திறக்கணும். அட, இதை பிடிமா. போய் தொற. இப்போ உனக்கு என்ன தோணுது? போதும், நான் போறேன். இதுக்கப்புறம் நான் இங்க இருந்தா நான் மனசு விட்டு அழுவேன். அடறையா? எதுக்கு? என் கை விட்டு போன வீடு இடமும் இது. வேண்டாங்க, நான் போயிடுறேன். நம்ம போயிடலாம். ஒருவேளை எதுவும் உன் கையை விட்டு போகலனா
அம்பாட்டு வீட்டோட ஒரு பிடி மண்ணு கூட உனக்கு நஷ்டமாகல. இந்த வீடு உன்னை விட்டு போகவே இல்லை. இது எல்லாமே உனக்கு சேர்ந்தது தான் பார்வதி. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியவே இல்ல. அம்பாட்டுக்காரங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் நான் வாங்கிட்டேன். வாங்கினது ஜேபியோட பேர்ல இல்ல, பார்வதியோட பேர்ல. அதான் உண்மை. என்கிட்ட ஏதோ பிஜே குரூப் வாங்கினதா சொன்னாங்க. அது உண்மைதான். அந்த கம்பெனியோட ஆளுங்க தான் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. உடனே நான் இன்வால்வ் ஆகி பிஜே குரூப்ட இருந்து நான் எல்லாத்தையுமே வாங்கிட்டேன். அப்படி உன்னை ஏமாத்திட்டு யாரும் சொத்தை அபகரிக்க முடியாது. ஆனா நீரஜாவும் அவளோட கும்பலும் எல்லா பணத்தையும் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்கல்ல. அப்படி பார்த்தா அவங்க தானே ஜெயிச்சிருப்பாங்க. அப்படி இல்லம்மா. விலையை கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. எல்லா பணத்தையும் அந்த கம்பெனி நீரஜாக்கு கொடுக்கவே இல்லை. 25 லட்சம் ரூபாய் டோக்கன் மட்டும்தான் நீரஜாக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 25 லட்சத்தை பிஜே குரூப்புக்கு நான் கொடுத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச கம்பெனி அது. நஷ்டம் எதுவும் இல்லைங்கிறது தான் இதில் உண்மை. அப்போ நீரஜாவும் ஜானகியும் மறுபடியும் வருவாங்க. நாம வர வைப்போம். நான் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, என்னையும் தெரியாது. மீதி பணத்தை செட்டில் பண்ணி ஆகணும். அதை வாங்க வரும்போது அவங்கள நான் பார்க்கலான்னு இருக்கிறேன். இந்த வாரத்தில் செட்டில் பண்ணலான்னு என் மேனேஜர் மூலமா அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். அருண் அன்னைக்கு நீரஜாவை பார்த்தேன்னு என்கிட்ட சொன்னானா? ஆனா நான் அதை நம்பவே இல்லை. அவங்க எங்கேயும் போகவே இல்லை, இங்க தான் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ அவங்கள பார்க்க ஆசைப்படலையா? வேண்டாங்க, நான் அவங்களோட முகத்தை பார்க்க விரும்பல. பார்க்கணும், அதுதான் அதுக்குண்டான பிராயச்சித்தம். அலெக்ஸ் மூலமா நான் அவங்கள வர சொல்றேன். சில கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லணும் இல்லையா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.